இல்லந்தோறும் பன்னிரு திருமுறை வழிபாடு என்கின்ற அமைப்பிலே ஐயாவுடைய பழனி ஐயாவுடைய அந்த ஆன்மா என்றும் இறைவனுடைய திருவடி இன்பத்தினை பெற வேண்டும். இப்போ ஐயா நம்ம இடத்துல இல்லை. நாமும் ஒரு காலத்துல அப்படி இல்லாத ஒரு இடத்துல இருந்தோம். இந்த உலகத்துக்கு வராத ஒரு இடத்துல இருந்தோம். அது எந்த இடம் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியாது. ஆனா இப்போ இந்த உலகத்துக்கு நாம வந்திருக்கிறோம். இந்த உலகம் தெரியுது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாசங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இதன் பிறகு நாம எங்க இருப்போம்ன்றது நமக்கு தெரியாது. அப்படி இறைவன் நம்மை ஐந்தொழில்களை செய்து நம்மை பேதித்து வளர்த்து வருகிறாங்க. அந்த ஐந்தொழில்களிலே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களை இறைவன் செய்கிறான். இது யாருக்காக செய்கிறான் என்று சொன்னால் இந்த உயிர்களுக்காக செய்கிறான். அப்படி இந்த உயிர்கள் இந்த உலக போகங்களை எல்லாம் அனுபவித்து அனுபவித்து தன்னையும் மறந்து தன்னுடைய தலைவனையும் மறந்து என்றாவது ஒரு நாள் தலைவனுடைய அந்த பேரின்ப வீட்டிற்கு தகுதி பெறும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இறைவன் இந்த உயிர்களுக்காக 5 தொழில்களை எந்த நேரத்திலேயும் சோர்வில்லாமல் செய்து வருகிறார். அதனால்தான் மாணிக்க வாசகர் சொல்லுவார், நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று சொல்லுவார். அவன் ஒரு தொழிலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த தொழிலிலே எந்த தொய்வும் ஏற்படாது. அப்படிப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய இறைவன் நம்ம எல்லாம் ஈடேற்றும் வகையிலே நமக்கு இறைவனை தெரியாது என்கின்ற ஒரு காரணத்திற்காக அவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அணுபட்சம் என்று சொல்லுவார்கள். அந்த அடியார்களை எல்லாம் இந்த பூலோகத்திற்கு அனுப்பி அவர்கள் வாயிலாக பல அரிய செய்திகளை எல்லாம் இந்த உயிர்களுக்கு அனுபவமாக கொடுத்து அந்த அனுபவத்தின் வாயிலாக இறைவனை அடைய வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கமும் அருளாளர்களுடைய நோக்கமும் ஆகும். அப்படி நாமெல்லாம் ஐயா மட்டும் இன்னைக்கு ஒரு சொர்க்கலோகத்திலேயோ இல்ல ஒரு போகம் நிறைந்த ஒரு உலகத்திலேயோ அனுபவிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை உயிர்களும் இந்த போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அருளாளர்கள் அருளி செய்த 12 திருமுறைகளிலிருந்து இறைவன் முக்தி அளிக்கக்கூடிய அந்த பதிகத்தினை நாம் விண்ணப்பம் செய்து ஐயா பழனி ஐயாவுக்காக மட்டுமல்ல, இந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்காகவும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்காகவும் இந்த முக்தி பதிகத்தினை நாம் விண்ணப்பம் செய்து எல்லாம் வல்ல நஞ்சுண்டேச பெருமானுடைய அருளையும் வேத நாயகியினுடைய அருளையும் நாம் பெற்று பூயோம் என்று கூறிக்கொண்டு முதலாவதாக 12 திருமுறைகளிலிருந்து முதல் திருமுறையாக ஞானசம்பந்த பெருமான் அருளை செய்து